ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா யம்மியான கிறிஸ்பியான ஆனியன் சமோசா எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஆனியன் சமோசா செய்ய நம்மளுக்கு தேவைப்படுற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைதா மாவு. மைதா மாவு பார்த்தீங்கன்னா நான் 1 கப் போல் எடுத்து வச்சுருக்கேன். இது மட்டும் இருந்தாலே நம்ம ஈஸியான டேஸ்டியான சமோசா செஞ்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆனியன் தேவை, அப்புறம் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க, சீரகத்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். இதோட உப்பு எண்ணெய் மட்டும் நம்மளுக்கு தேவைப்படும். இது இருந்தால் நம்ம சட்டுன்னு சமோசா செஞ்சிடலாம். இப்போது சமோசா ஷீட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மாவு எடுத்துக்கலாம். அந்த மாவில் பார்த்திங்கன்னா தேவைப்படுற உப்பு போட்டுக்கோங்க. எனக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆயிலை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த மாவோடு கொட்டிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை நான் ஹீட் பண்ணி இதில் ஊற்றிருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம். இப்போது மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆயில் உப்பு எல்லாமே சேர்ற மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இது மாதிரி ஃபுல்லாக நல்லா பசஞ்சிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் ஒரு எடுத்து இப்படி பிடிச்சு பார்த்தீங்கன்னா அது உடையக்கூடாது. உடையாமல் இருந்துச்சுன்னா இப்போ எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. இனிமேல் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. ஒரேடியாக ஊட்டிட்டிங்கன்னா நம்மளுக்கு அளவு தெரியாது, கூட குறைய ஆயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து எப்போவுமே சப்பாத்தி மாவு பிசைஞ்சிருங்க. நல்லா இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஓகே, நான் பிசைஞ்சிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், நம்மளோட டஃப் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி அமுக்குனா நல்லா அமுங்கணும். இப்போ இதை மூடி வச்சுட்டு இல்லை ஒரு துணியை போட்டு மூடியோ ஒரு 1/2 ஹவருக்கு விட்டுடலாம். 1/2 ஹவருக்கு அப்புறமா இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதுக்குள்ளே ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட கூட பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா ஸ்டஃபிங்க்கு உள்ள. இதோட கொத்தமல்லி வேணாலும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூனும், தனி மிளகாத்தூளும், சீரகத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் காரம் நாங்கள் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடுவோம், அதனால் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூடையோ குறையோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆனியனை இப்படி மிக்ஸ் பண்ணும்போது சாதாரணமாக மட்டும் மிக்ஸ் பண்ணாதீங்க. நல்லா அந்த ஆனியனை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா அப்படியே க்ரஷ் பண்ணி இது பண்ணிங்கன்னா கரெக்டாக அதோட சாறுலாம் உள்ளே இறங்கும். அதோட டேஸ்ட்டு நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நான் லைட்டாக அப்படியே ஆனியனை நல்லா க்ரஷ் பண்ணி பண்ணுங்கள். இதோட கேரட், அப்புறம் பொட்டேட்டோ, அப்புறம் கொத்தமல்லி எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கூட. அவ்வளோதான், நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ 1/2 ஹவர் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஊறி இருக்குது மாவுன்னு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா சமோசா அந்த ஷேப் அதில் ஒட்டுறதுக்காக, ஏன்னா ஆயிலில் பிரியக்கூடாதுல்ல. இப்போ ஒரு பால் எடுத்துக்கலாம். பால் எடுத்து இதை ரோல் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மாவு தொட்டு நம்ம நல்லா ரோல் பண்ணிக்கலாம். மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு நல்லா ரோல் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு கட் பண்ணிக்கணும். இப்போது இது மாதிரி நல்லா தின்னாக திரட்டிக்கணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ தின்னாக திரட்டியிருக்கேன்னு. இது மாதிரி நம்ம கை தெரியணும், அந்த அளவுக்கு திரட்டிக்கணும். இப்போது ஒரு கத்தியை வச்சு நம்ம 4 பக்கமும் 4 கோடு போட்டுடலாம்.
இது மாதிரி சுற்றி 4 கோடு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை நான் ஒரு 3ஆக பிரிச்சுக்கிறேன். இந்த எட்ஜஸ் இப்போ எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நம்ம ஷீட் அவ்வளோதான் ரெடி ஆயிடும். இந்த பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு எப்போவுமே வேஸ்ட் ஆகாது. இதை வச்சு நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். மாவோடு போட்டு பிசைஞ்சு திருப்பி இது ரோல் பண்ணும்போது சேர்த்து ரோல் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ தின்னாக நம்மளோட ஷீட் ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ தின்னாக இருக்கணும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு தோசைக்கல்ல ஆயில் எதுவுமே போடக்கூடாது. ஜஸ்ட்டு அந்த இதுவை வந்து ஷீட்டை எடுத்து வச்சு அது லைட்டாக ஒயிட் வரும், அது மாதிரி வச்சு திருப்பி போட்டுருணும். அவ்வளோதான். இப்படி ஒரு 5 செகண்ட், அப்படி ஒரு 5 செகண்ட், அவ்வளோதான். ரொம்ப நேரம் விட்டுடக்கூடாது. இப்போ பாருங்கள், இது மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி இதையும் திருப்பி போட்டுடலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். எவ்வளோ தின்னா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், போதும், எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா ஷீட்டையும் போட்டு எடுத்துக்கோங்க. மிச்சத்தை வந்து இது மாதிரி கோடு மாதிரி போட்டு இது மாதிரி சிப்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இதை வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணால் இதோட டேஸ்ட்டும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சிப்ஸ் மாதிரி. இதை லாஸ்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சமோசா ஷீட் எடுத்துகிட்டு இது பாதியாக எடுத்துக்கணும். எவ்வளோ லென்த் எடுத்துருக்கீங்களோ அது பாதியாக அது இது மாதிரி மடிக்கணும். ஃபஸ்ட்டு இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணணும். நெக்ஸ்ட்டு அந்த ஃபோல்டு பண்ண அந்த இடத்துலேருந்து உங்கள் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்து இந்த லெஃப்ட் சைடு வைக்கணும். இப்போ இது மாதிரி ஓப்பன் ஆகும். இதை உள்ளே வந்து லைட்டாக இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. இப்படி இழுத்து விட்டிங்கன்னா நடுவில் அந்த மேலே இருக்க அந்த இது வந்து கேப் வந்து வராது. பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்டஃபிங்காக வச்சுருந்த ஆனியன்ஸை கொஞ்சம் உள்ளே ஸ்டஃப் பண்ணிடலாம். வச்சுட்டு இப்போ நம்ம வந்து மைதா மாவு பேஸ்ட் வச்சுருந்தோம் பாருங்கள், அதை வந்து மேலே வந்து இது மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா அமுக்கி விட்டுருங்க, பேஸ்ட் பண்ண மாதிரி. இப்போ மேலே இருக்கிறது மேலேயும் நம்ம லைட்டாக அப்ளை பண்ணி அதையும் வந்து அதோட ஜாயின் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட சமோசா சமோசா ரெடி ஆகிடுச்சு. இது ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணால் நம்மளோடது ரெடி ஆகிடும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஆயில் வச்சு நான் ஹீட் பண்ணிட்டேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சமோசாவை வந்து நான் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு பண்ணியிருந்தா பிரியவே இல்லை பாருங்கள், கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம கடையில் போய் வாங்குறதுல எண்ணெயில் சமைச்சிருப்பாங்க, அது எவ்வளோ ஹைஜீனிக்காக செஞ்சுருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அதுவே நம்ம வீட்டில் செய்யும் போது அது வந்து நம்ம ஹைஜீனிக்காக பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இது மாதிரி வந்து ஷீட்டை வந்து நீங்கள் அடுப்பில் நான் சொல்லிக்கூட தோசைக்கல்லில் போட்டு எடுக்கிறீங்கள, அந்த ஷீட்டை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட நம்ம நிறைய செஞ்சுட்டு அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்போ வேணுமோ அதை போட்டு கொடுத்தா கூட நம்மளுக்கு இது ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். இதிலே நீங்கள் பொட்டேட்டோ எல்லாமே செஞ்சுக்கலாம். பொட்டேட்டோ கேரட்லாம் போட்டு கூட ஸ்டஃப் பண்ணி செஞ்சுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அவ்வளோதான், நான் மற்றதையும் போட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நான் எல்லாத்தையுமே பொரிச்சிட்டேன். இப்போ நான் சொன்னேன்ல லாஸ்ட்டில் மிச்சம் இருந்துச்சுன்னா இது மாதிரி சிப்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அதையும் வந்து ஆயிலில் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா உப்பி வருது பாருங்கள். இதுவும் சிப்ஸ் மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதுவும் வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா சிப்ஸ் மாதிரி நல்லா உப்பி வரும். இதோட இது எப்படி இருக்கும்னா, நம்ம பஃப் சாப்பிடும் போது மேலே லேயர் இருக்கும்ல, அதோட டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்மளோட பர்ஃபெக்டான சமோசா எவ்வளோ அழகாக கிறிஸ்பியாக ரெடியாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அமேசிங்காக இருந்துச்சு.
இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.